ஹாய், வெல்கம் டு ஹரா tailors. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் F4 வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வாங்குறதாக இருந்தால் நீங்கள் எந்த மிஷின் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு நார்மல் சின்ன மிஷின், அதுவும் புது மிஷின் வாங்காதீங்க. பழைய மிஷினாக வாங்கி நல்லா பழகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் மிஷின் வாங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்வேன். பழைய மிஷின் தான் வாங்க சொல்வேன். நல்லா பழகினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறதாக இருந்தாலோ, இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே நிறைய பேருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதாக இருந்தாலோ பார்த்தீங்கன்னா ஜாக் F4 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஜாக் F4 மிஷின் இருக்குது. அதில் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அது 2018 நான் வாங்கியிருந்தேன். இப்போ இது ரெண்டாவது ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். 2018 வாங்கும்பொழுது மிஷின் ஜாக் F4 வந்து பார்த்திங்கன்னா 19,500 சொல்லிவிட்டு இஎம்ஐயில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட ரேட் வந்து 22,500 ரூபாய். இது வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கினதுனால வந்து எனக்கு 22,000 வந்தது. இதே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 25,000 கிட்ட ஆகுது. இதே இஎம்ஐயாக தான் நான் கன்வெர்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை லேடிஸ் உபயோகப்படுத்துறதுக்கு ஜாக் F4 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி உபயோகப்படுத்தலாம். இந்த மிஷினோட ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை அதிகப்படுத்தலாம், அதே மாதிரி ஹைட்டை கம்மியாகவும் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஹைட் எப்படியும் நம்ம ஸ்டூலில் உட்காந்துட்டு நமக்கு ஏற்ற ஹைட்டில் நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வந்து பெடலிங் மிஷின் சின்ன மிஷின்லாம் வாங்கினீங்கன்னா ஒரே ஹைட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டூல் இது பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டூலோட லென்த்து வந்து 21 இன்ச்சஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டாக இருப்பவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணும்போது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிஷினை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து மிஷினுக்கு வந்து டெய்லி ஆயில் விடணும், தொடச்சி ஆயில் விட்டு நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மிஷின் உங்களுக்கு வந்து ஃபால்ட் வராமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜாக் F4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் டெய்லி விடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1/2 லிட்டர் ஆயில் வந்து நீங்கள் வந்து மிஷினோட அடிப்பகுதியில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் அதை மாற்றினாலே போதும். நீங்கள் மிஷின் ரன் பண்ண எல்லா பார்ட்ஸ்க்குமே ஆயில் போகிற மாதிரி செட்டப் இருக்கும். அதில் இந்த மிஷினோடு எனக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லாங், ஒன்று மீடியம், ஒன்று ரொம்ப சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆயில். மற்றபடி வேறு எந்த இதுவும் எக்ஸ்ட்ராவாக கிடையாது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. கிஃப்ட்டுக்காக அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு அதுலேயே வச்சுருவாங்க. அதனால் இது எனக்கு ரேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் இது இந்த ஒரு கிஃப்ட்டும் இல்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் மொத்தம் ஒரு 3 ஸ்க்ரூ ட்ரைவர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பாக்கம் கழட்டுறதுக்கு ஒரு லென்த்தியான ஸ்க்ரூ ட்ரைவரும், நார்மலாக வந்து ஊசி இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து மீடியம் ஸ்க்ரூ ட்ரைவரும், சின்ன ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் 3 கொடுத்துருக்காங்க. இது வாங்கின இடத்துலேருந்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு. இவங்க என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணாலும் நம்ம ரீஃபிட்டிங் அப்படின்னு ஒன்று பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். இவங்க ஃபிட் பண்ணி கொடுத்தோன்னே நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்டிச் பண்ணிச்சு. இருந்தாலும் ஒரு சில பார்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஓவர் டைட், ஒரு சிலது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மெக்கானிக் கூட்டு நம்ம ரீஃபிட்டிங் நமக்கேற்ற மாதிரி இந்தெந்த இடங்கள் பார்ட்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு சின்ன மிஷின் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, அதாவது பெடலிங் மிஷின் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நானும் வீட்டில் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வரலனாலும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்பொழுது எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. இப்போ என் மிஷினை நானே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜாக் F4 எதாவது பண்ணுறதா தான் சொல்லுங்கள், சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போடுங்க ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ ஜாக் 4 பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஜாக் F4 பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மிஷினில் ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, நான் வந்து அடிக்கடி ஊசி உடையிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது என்ன தான் சிங்கிள் ஃபுட் வாங்கி நம்ம பண்ணாலும் ஒரு சில இடங்களில் ஊசி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா லூப் ஸ்டிச் விழும். லூப் ஸ்டிச் வந்து நம்ம நார்மல் சின்ன மிஷினில் என்ன ப்ராப்ளமோ அதே தான் ஜாக் F4லையும். லூப் வந்து கீழே அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே டென்ஷன் டிஸ்க் வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். அதே மாதிரி துணிக்கு மேலே லூப் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா பாபின் கேஸ்லேருந்து ஒன்று நூல் வந்து வெளியே வந்திருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாபின் கேஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லூப் இதுவாகும். அதாவது சின்ன மிஷினுக்கும் ஜாக் F4க்கும் பெரிய விஷயங்கள் கிடையாது.
அந்த தோற்றத்தில் வேணால் மாற்றங்கள் இருக்க தவிர்த்து மற்றபடி செய்கிற விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷட்டில் பாகம் வந்து நம்ம சின்ன மிஷினில் எப்படி நம்ம கழட்டி பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் பண்ணலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்க்ரூஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். நம்ம சின்ன மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பிளேட் கழட்டிட்டு உள்ள ஷட்டில் பாகம் கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 ஸ்க்ரூ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணோன்னா அதே மெத்தடில் கூட நம்ம இதில் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன மிஷினில் ஷட்டில் பாகத்தில் வந்து நூல் சிக்கிறதுக்காக அந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நூல் எங்கே சிக்கும் அப்படின்னா, நம்ம தைக்கக்கூடிய அந்த பல் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு துணிகளை நகர்த்தி கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த பல்லில் தான் வந்து அடிக்கடி நூல் சிக்காயிடும். அதாவது ரிவர்ஸ் அடிக்கடி போகிறதுனாலையோ நூல் வந்து கொஞ்சம் ஒரு கனமான இடங்களில் நம்ம தைக்கும்பொழுது, இல்லைனா வந்து அழுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டாலும் அந்த இடங்களில் வந்து நூல் சிக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி இருந்தால் வரவே வராது. கண்டிப்பாக அந்த ஷட்டில் பாகத்தை கழட்டி அதில் உள்ளே இருக்க நூலை கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு மொத்தம் ஒரு 5 ஸ்க்ரூ கிட்ட நம்ம கழட்டி பண்ணணும். அது இன்னொரு முறை நான் அது மாதிரி நூல் சிக்கிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். சின்ன மிஷினில் எப்படி நம்ம டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மிஷின்லேயும் ஷட்டில் பாகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கக்கூடிய துணிகளோட துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பாகத்தில் நிறைய அடைஞ்சிருக்கும். ஒட்டடை மாதிரி நிறைய கிளாத்தோட இதுவெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். அது மாதிரி சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் அடிக்கடி கட் ஆகும். நிறைய பேர் நூல் அடிக்கடி கட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ஒன்று நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறதாக இருந்தால் மிஷினை உங்களுக்கு நூல் அப்பவும் கட் ஆகுது அப்படின்னா ஒன்று பழைய நூலாக இருக்கலாம், இல்லைன்னா டென்ஷன் டிஸ்க் டைட்டாக இருக்கலாம், அதனால தான் நூல் கட் ஆகும் அப்படின்னு. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் பாகத்துக்குள்ளே நிறைய டஸ்ட்டு, அதாவது நம்ம தைக்கக்கூடிய அந்த துணிகளோட துகள்கள் வந்து உள்பக்கமாக உங்களுக்கு நிறைய அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தைக்கும்பொழுது நூல் அடிக்கடி கட் ஆகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஷட்டில் பாகத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நூல் அடிக்கடி கட் ஆகாது. நூல் அடிக்கடி கட் ஆகிறது வந்து ஊசி மேல் பக்கமாக மட்டும் இல்லை, ஊசி மூலயமா வரக்கூடிய அந்த நூலில் மேல் பக்கமாக மட்டும் இல்லை, பாபின் கேஸ்லேருந்து வருது பார்த்திங்களா, அந்த நூலும் உங்களுக்கு வந்து அடிக்கடி கட் ஆகும். அதனால் அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை வந்து இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஆயில் ஒன்ஸ் இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஆயிலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு ஆயில் நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். எனக்கு ஜாக் F4ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊசியில் நூல் கோக்கும்போது பக்கத்தில் அந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு நான் நூல் கோப்பேன். ஒரு செகண்டில் நான் நூல் கோத்துடுவேன். நார்மல் பெடலிங் மிஷின் பண்ணும்போது எனக்கு அந்த ஹோல் வந்து கரெக்டாக தெரியாத மாதிரி தோணும். ஆனால் இந்த லைட் இருக்கிறதுனால நான் அடிக்கடி நூல் மாற்றதாக இருந்தாலும் சரி, இல்லைனா நூல் கட் ஆனாலும் எனக்கு நூல் மாற்றக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பவர் மிஷினில் தைக்கிறதாக இருந்தால் இந்த மிஷின் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட லெவல் நமக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கால் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்பீடோட லெவலை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பழகினதுக்கப்புறமா ஸ்பீடோட லெவல் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். பயம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் டைம் நான் வந்து பவர் மிஷின் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து பயம் இல்லாமல் இதை ஸ்டிச் பண்ணலாம். நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் போட்டுடுறேன், முடிக்கும் போது சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்டிச் நீங்கள் வந்து ஃபுட்டு தூக்கிட்டு கையக்களால் ஃபுட்டு தூக்கிட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இல்லை சைடில் வந்து உங்களுக்கு அதான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் அழுத்தினீங்கனாலே உங்களுக்கு ரிவர்ஸ் தையல் வந்து அழகாக விழுந்துடும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறதாக இருந்தால் நார்மல் பெடலிங் மிஷின் வாங்கி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது நீங்கள் ஜாக் F4 வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர்கிட்ட ஜாக் F4 மிஷின் இருக்கும் இல்லையா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிஷின் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஸ்டிச் பண்ணியும் பார்த்துட்டு நல்லா ஸ்டிச் ஆகுது. இன்றைக்கி இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்காக நான் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thank you.